இன்னைக்கு நம்ம 2024 வருஷம் ரிலீஸ் ஆன உத்தப்பட்டாக் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேரா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப் சீரிஸை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா வெப் சீரிஸ்ல அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த வெப் சீரிஸோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் மொதட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் ஹரிஹரன் யூடியூப் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஹீரோ என்ன பண்றாரு, சில புத்தகங்களை எடைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்காரு. அப்படி அந்த கடைக்காரரு புக்கெல்லாம் எடுத்து பாக்குறப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு புக் இருக்கு. அந்த புக் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்து, ஆமா இந்த மாதிரி புக்கெல்லாம் நீ படிப்பே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அட இந்த புக்கை நான் படிக்க மாட்டேனா, எங்க அண்ணனது போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி இந்த ஒரு புக்கை தவிர மத்த புக்குக்கு எல்லாத்துக்கும் விலையை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவரு பார்த்தா கணக்கு போட்டு ஒரு 1000 ரூபாய் கையில கொடுக்கறாரு. அப்படி இந்த ஹீரோ இந்த புக் எடுத்துட்டு போறப்ப ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, தம்பி புத்தகம் படிங்க, பட் இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் படிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்றாரு. சரின்ட்டு ஹீரோவும் என்ன பண்றானா அந்த புக்கு மற்றும் பணத்தை எடுத்துட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் கதவை தட்டுறப்ப வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அழகான பொண்ணு வராங்க. இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா இவங்க தான் ஹீரோயின். ஹீரோயின் புக்கு வித்தே எவ்வளவு பணம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி கேட்கிறப்ப 1000 ரூபாய் தான் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கொடுக்குறான். 1000 ரூபாய் கிடைச்சிச்சுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஹீரோ அவங்கள பார்த்துட்டே இருக்கிறான். அதுக்கடுத்து அந்த புக்கை போய் படிக்கலாம்னு சொல்லி உட்கார்றான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கதை இருக்கு. அந்த கதை என்னன்னா அன்னி கூட குழந்தைனார் சம்பவம் பண்ற மாதிரி. அதை பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு இருக்க பின்னாடி அவங்க அண்ணன் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, பொண்ணுல நான் புக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றப்ப, சரி சரி படிப்படி எனக்கு டயர்டா இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அந்த இடத்த விட்டு போறாரு. அண்ணன் போனதும் ஹீரோ அந்த புக்கை திருப்பி படிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த கதைக்குள்ளைக்கு என்ன நடக்குதோ ஹீரோ அதை தன்னையா நினைச்சிட்டு அந்த கதையை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோனும் அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தனா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்ப ஹஸ்பண்டோட கண்ணை கட்டிட்டு இவங்க சம்பவம் பண்ணலாம் சொல்லி போறப்ப கரெக்டா வீட்டோட கதவைக்கு யாரோ தட்டுற மாதிரி கேக்குது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேக்குறப்ப, எனக்கு என்ன தெரியும் நான் போய் பாத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்காரிக்கு இறங்குறா. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, யாரா இருந்தாலும் அப்படியே அனுப்பிவிட்டு நான் செம்ம வெயிட்ல இருக்கேன், இருந்தாடினா கூட்டு வந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு போறாங்க. போய் கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஹீரோனை பார்த்ததுமே பிடிச்சு போயிட்டு, அதே மாதிரி ஹீரோயினுக்கும் ஹீரோவை பார்த்ததுமே பிடிச்சு போயிட்டு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ஹீரோ ஹீரோனை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு தூக்கிட்டு நடுகால் வரைக்கும் வரப்போ கரெக்டா அண்ணா வந்துட்டு, டேய் என் பொண்டாட்டி என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஒண்ணு இல்லனா அண்ணியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப, சரி சரி அவளை இறக்கி விடு அப்படின்றாரு. அவங்களுக்கு இறக்கி விட்டுட்டாங்க. விட்டதுக்கு அடுத்து அன்னிக்காரி கேட்கறா, அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு, அட என்னோட தம்பிமா படிப்பு முடிச்சுட்டு இங்க வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்றாங்க. அண்ணனை பார்த்ததும் தம்பி பேசிட்டு இருக்கிறப்ப அண்ணங்காரன் சொல்றான், நீ ரொம்ப டயர்டா இருக்க போய் படு, மத்ததெல்லாம் காலைல பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல தம்பிக்காரன் என்ன பண்றானா படுக்கிறதுக்காக அவனோட பெட்ரூம்க்கு வரான். அவன் போனதும் அன்னிக்காரி கேட்கறா, இவனும் எத்தனை நாள் இங்க தங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பாத்தீங்கன்னா அண்ணன்காரன் சொல்றான், அட இப்பதானே வந்திருக்கான், எதுக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு போய் வேலையை பார்ப்போமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா விட்ட வேலையை திருப்பி தொடறதுக்காக பெட்ரூம் குள்ள போறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கப்ப ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா அது சாட்டிஸ்ஃபைனா இல்ல போல இருக்கு. அவங்க செம்மையா முறைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண மறுநாள் ஹீரோ யோகா பண்றதுக்காக மேட்டை போட்டுட்டு யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோன் அம்மா என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, யோகா பண்ணிட்டு இருக்க, நீ யோகா பண்ணா ஒரு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும், நீங்க ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, எனக்கு எங்கப்பா இந்த யோகா பண்றதுக்குலாம் டைம் இருக்கு, அதோட அதை கத்துக்கிறதுக்கு என்னால முடியவே முடியாது அப்படின்றாங்க. அட நான் சொல்லி தரேன், ஏன் நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான். அப்படி உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்திருக்காக மேட்ல படுக்க வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. அப்ப பின்னாடி அவங்க அண்ணன் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அன்னைக்கு யோகா பயிற்சி கொடுக்கறானா அப்படின்றப்ப, குடு ரொம்ப நல்லது, உங்க அண்ணி வர வர செம்மையா கோவப்பட்டு இருக்கா, இப்படி ஏதாச்சும் ஒரு பிராக்டிஸ் கொடுத்தாதான் அவ அமைதியா இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்டதும் அன்னி கறி செம்மையா முறைச்சிட்டு இருக்காங்க. தெரியுமா எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா அன்னிக்கறிக்கு என்ன பண்றானா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கா. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா பக்கத்துல உட்காந்துட்டு ஆரஞ்சு பழத்தை உரிச்சிட்டு இருக்கான். அப்படி உரிக்கும் போதும் அங்க அண்ணி ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே புரிச்சிட்டு இருக்கான். பழத்தை ஃபுல்லா முறிச்சதும் அண்ணி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, வேணும்தான் பட் கை ஃபுல்லா மண்ணா இருக்கு, கை ஃபுல்லா மாவா இருக்கு, நீ வேணா ஊட்டி விட அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்படி இவங்க ஊட்டி விட்டுட்டு இருக்க இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ அவன் லேப்டாப்ல எதோ ஒன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு அவளோட அரகுறை ட்ரெஸ் போட்டு முகம் காட்டாத போட்டோ அனுப்பியிருக்கா. அதை ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அடுத்த வீடியோவும் அனுப்பியிருக்கா. அதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டான். மறுநாள் அண்ணி அண்ணன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அண்ணியோட சேலை பார்த்தீங்கன்னா லைட்டா விலகுது. அதை ஹீரோ நோட் பண்றான். உடனே அவங்க அண்ணி என்ன பண்றாங்கன்னா அதை சரி பண்றாங்க. அதுக்கு அடுத்ததான் அண்ணியோட போன்ல மெசேஜ் வருது. ஹீரோ என்ன பண்றான்னு போய் எடுத்துட்டு வரான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அப்ப அண்ணங்காரன் கேட்கறான், ஏன்டா பாதி சாப்பாட்டுல இது ஏஞ்சிட்டு அப்படின்றப்ப, போது நான் பயிர் ஃபுல்லாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செல்போனை எடுத்துட்டு போறான். அதுக்கு அடுத்த
பார்த்தா அன்னிகாரிக்கு என்ன பண்றா, திருப்பி அவங்க ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலான்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. பட் அவருக்கு வந்து பார்த்தா சுத்தமா விருப்பமே இல்ல போல இருக்கு. அதை அவாய்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதனால கடுப்பான ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்க குழந்தைனார் அதாவது ஹீரோக்கு வந்து பார்த்தா வீடியோ கால் பண்ணி முகத்தை காட்டாமலே போட்டோல சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பார்த்தா அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணா அவ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஒரு சில வேலைகள் பண்ணிட்டு இருக்கான். அப்பா அன்னிகாரி வந்து பார்த்துட்டு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஒண்ணு இல்ல, நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப ஹீரோ வச்சிருக்க புக்கை பார்த்துட்டு சி இந்த மாதிரி ஒரு புக் எல்லாம் படிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து அப்படியே ஜன்னல் வழியா தூக்கி போடுறாங்க. அது வந்து பார்த்தா ஒரு வயசான நபர் கைப்பற்ற மாதிரி தெரியுது. ஹீரோக்கு என்ன பண்றது தெரியல, நான் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எதுக்கு இந்த மாதிரி புக் எல்லாம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அட நான் தான் உங்க கூட இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஹீரோவும் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கட்டி பிடிக்கிறான். அப்படியே வந்து பார்த்தா முதல் எபிசோட முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது எபிசோட் தொடக்கத்திலே கீழே இருந்து அந்த புக் எடுத்தார்ல அந்த வயசான நபர், அதை எடுத்து அவர் படிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, மாமனார் மருமகள் பத்தி ஒரு கதை போட்டிருக்கு. அதை பார்த்ததுமே அவருக்கு இங்க படிச்சா சரிப்பட்டு வராதுட்டு தெரா தன்னோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனமே கதவை தட்டாரு. கதவை யார் திறக்கிறான்னு சொல்லி பார்த்தா அவங்களோட மருமக தான் திறக்கிறாங்க. மருமகளை பார்த்துட்டு ஒரு மாதிரி வழிஞ்சிட்டு இருக்காரு. ஏமாமா கிலோ லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்லம்மா வரப்போது நடக்க முடியல, அதான் கொஞ்சம் உட்காந்து வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த காய்கறிக்கு எல்லாத்தையுமே அங்க கையில கொடுத்துட்டு இவரும் வந்து ஒரு ஓரமா உட்காந்துட்டு அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த கதையில என்ன போட்டிருக்குன்னா, ஒரு மருமக இருக்கா, அவங்க புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணா அங்க நடக்கிறத மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கதையா நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, அவங்க மாமனார் கிட்ட காப்பி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பாரு. அப்ப அந்த மாமனாருக்கு என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணு கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம்ன்ற மாதிரி ட்ரை பண்றாரு. பட் இதுக்கு எல்லாமே கனவு தான். இப்ப அப்படியே கட் பண்ணா மருமக படுத்துட்டு இருக்கா. அப்போ வந்து மாமனாருக்கு ஒருத்தர் போன் பண்றாரு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களோட பையன் தான். கால் பண்ணி எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, டேப்லெட் எல்லாம் சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அட நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க, உனக்கு ஒரு பொண்டாட்டி ஒரு அப்பா இங்க இருக்காங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இருக்குப்பா இருக்கு, அவகிட்ட போன் போடுன்ட்டேன் பட் அவருக்கு ரீச் ஆகல, நீங்க தான் எடுத்தீங்க, அவள்கிட்ட போய் குடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மருமகளை பார்க்கறதுக்காக அந்த பொண்ணோட பெட்ரூம்க்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அவர் பாக்குறதை இவங்க பார்த்ததும் சாரி பாமா ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தால கவனிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஒண்ணு இல்லம்மா என் பையன் தான் போட்டான் பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிட்டு அவங்களும் தான் கணவர் கிட்ட பேசுறாங்க. அம்மா நீங்க எப்போ வரீங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் வர போனே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஏய் நான் உனக்கு போன் போட்டேன், நீ தான் எனக்கு ரீச் பண்ண முடியல, எனக்கு கொஞ்ச நாள் கண்டிப்பா வந்துருவேன், பயப்படாதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த மாமனாருக்கு என்ன பண்றாரு, அந்த பொண்ணோட நினப்பிலே உட்காந்துட்டு இருக்க மரும வந்து பார்த்தா மாமனாருக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப அந்த பொண்ணோட கையை பிடிச்சி தடவிட்டு இருக்காரு. அவங்க டேப்லெட் கொடுத்து போறப்ப, எங்கம்மா போற உட்கார அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்துல உட்கார வச்சுட்டு, உண்மையை சொல்லு உன் புருஷன் வெளியூர்ல இருக்கான், நான் இங்க இருக்கேன், என் கூட இருக்கிறது உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, எதுக்கு பயமா இருக்கு, நீங்க தான் என் மேல பாசமா இருக்கீங்களா, இதுக்கு மேல எதுக்கு நான் பயப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா போயிட்டு ஒரு நெக்லஸ் எடுத்து அந்த பொண்ணோட கழுத்துல போட்டு வர்றாரு. இது வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு, மறுநாள் கீரன் மாடியில இருந்து வரும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க. அவங்களோட இடுப்புல அடிபட்டுருச்சு. அப்ப மாமனாருக்கு என்ன பண்றாருன்னா, என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கைத்தாங்கள கூட்டு போய் பெட்ரூம்ல உட்கார வைக்கிறாரு. பின்னாடி தைலம் தேய்ச்சா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரு தைலம் எடுத்து ஃபர்ஸ்ட் பெட்ல உட்காந்து தேய்க்க பாக்குறாரு. அவருக்கு பாட்டம் வரலன்னதும் அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு ஒரு சோபா மாதிரி இருக்கு, அதுல படுக்க வச்சு தேய்ச்சிட்டு இருக்காரு. அப்படி தேய்ச்சிட்டே இருக்கும்போது இங்குள்ள வந்து பார்த்தா ஒரு தப்பான அபிப்பிராயம் தோணுது. அப்போ வந்து மர்மம் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. அம்மா இப்படி உனக்கு தோணுதுல, ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் வந்து பார்த்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்க, டக்குன்னு பார்த்தா அவங்க மரும கூப்பிடறா. என்னன்னு சொல்லி பார்த்தா இவர் கண்டது எல்லாமே கனவு தான் போல இருக்கு. அப்போ அவர் வந்து பார்த்தா காப்பி குடிச்சிட்டு அவங்க மருமகளை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து இவர் பாத்ரூம் வருதுன்னு சொல்லி போக, மருமகைக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அதே புக்கு கடைக்காரர்கிட்ட இறக்கி போட்டுட்டாங்க. அவர் வந்து பார்த்தா அந்த புக்கை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. அவர் போன கடுத்து மாமனார் வந்துட்டு எங்க அந்த புக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஐயோ அப்படி ஒரு புக் இருந்தே எனக்கு தெரியாது, நீங்க படிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா வச்சிருந்திருப்பேன்ல, புக்கோட புக்கா இருந்துச்சு நான் இறக்கி போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன புக்குன்னு தெரிஞ்சா நீ கீழ்கின்னு கீழ்ப்ப நினைச்சுக்கிட்டு சரி போனா போது விடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போறாரு. அப்படியே வந்து பார்த்தா ரெண்டாவது எபிசோட முடிச்சிட்டாங்க. மூணாவது எபிசோட் தொடக்கத்திலே ஒரு பொண்ணு என்ன பண்றா, ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்படி போறப்ப அவ கால்ல வந்து பார்த்தா ஒரு புக்கு மாட்டது. என்னன்னு சொல்லி பார்த்தா அதே அந்த புக்கு தான். அந்த புக்கை பார்த்துட்டு எதுவும் பண்ணாம கெடுத்து வச்சுட்டு நேரா அந்த ஒரு பழக்கடைக்காரன் கிட்ட போறா. அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. அவனும் வந்து பார்த்தா இந்த பொண்ணு கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்கா. ஆனா அந்த ஹீரோனுக்கு என்ன பண்றானா, அவனை மயக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. பட் அது அவனுக்கு பிடிக்கல. அவனும் வந்து பார்த்தா வேலைக்கு போற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பட் இந்த பொண்ணு விடாம அவன் கூட இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தமே அவங்க கணவர் செம்ம கோவமா கத்திட்டு இருக்காரு. அம்மா எங்க இருக்க, எங்க போன நீ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, டக்குனு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, மார்க்கெட் தானே போறேன்னு சொன்ன, போயிட்டு வந்துட்டேன், ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஒண்ணுல பொண்ணுல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, தான் பொண்டாட்டியை கூல் பண்றதுக்காக கட்டி பிடிச்சு நிக்கிறாரு. அப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா, சரி தான் டைம் சொல்லிட்டு சம்பவம் பண்ண போறப்ப, எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இதனால நம்ம கடுப்பான ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, அப்படி முறைச்சு பார்த்து
பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த புக்கோட ஞாபகம் வருது. சரி ஒரு புக் எடுத்து வந்தோமே, அந்த புக்ல என்ன இருக்குன்னு சொல்லி படிச்சாச்சு பாப்போம்னு சொல்லிட்டு எடுத்து படிக்கிறாங்க. அப்படி படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு கதை போட்டிருக்கு. பிடிச்ச ஒரு நபர் கூட கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த புக் எடுத்துட்டு அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அழகான புருஷன் பொண்டாட்டி வந்து பாத்தீங்கன்னா திருமணமானதுல இருந்து சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சம்பவம் பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த புருஷன்காரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பிடிக்காம போயிட்டு அதனால நம்ம கொஞ்சம் கேப் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தா அந்த பொண்டாட்டிக்காரிக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு நபரை தேடி போறாங்க. அதுதான் அந்த பழக்கடைக்காரர். அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் மயக்கிற மாதிரி பேசுறாங்க. பட் அந்த பையனுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அவனு வந்து பார்த்தா ஒதுங்கி போற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் அந்த பையன் கிட்ட வந்து பார்த்தா இவங்க ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த பையனை தன்னோட வீட்டுக்கே கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்த கடத்து இந்த வீட்டை தான் சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. அப்பயும் வந்து பார்த்தா அவனை மயக்கிற மாதிரி சில வேலைகள்லாம் பண்றாங்க. இது அவனுக்கு புரிஞ்சிச்சு போல இருக்கு. அதனால இந்த கிடத்தை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிடத்தை விட்டு போக போறான். ஆனா கிரண் விடாம அவனை அடிக்கடி வந்து பார்த்தா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அவனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்டை சுத்தி காட்டுன்ற பேர்ல அவனுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அந்த தண்ணி வந்து பார்த்தா அவனோட டிஷர்ட்ல ஊத்திட்டு என்ன மேடம் டிஷர்ட்ல ஊத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து புழிய போறான். அப்ப அந்த நேரம் பார்த்து கிரண்க்கு என்ன பண்றாங்கன்னா தன்னோட சேலையை விலக்கிட்டு இங்க பாரு நீ ட்ரெஸ் இல்லாம இருக்க நானும் ஆஃப் ட்ரெஸ்ல இருக்கேன் எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு வச்சு அவன் கூட வந்து பார்த்தா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. பைபிளுக்கு இது வரைக்குமே அவங்களை பிடிக்காத மாதிரி தான் நடந்துட்டு இருப்பான். ஆனா இப்பன்னு பார்த்து அவங்க கூட வெறித்தனமா சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி அவங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்கு முடிச்சிட்டு வெளில போறாங்க. பார்த்தா இதுக்கு எல்லாமே அவங்க கண்ட கனவு தான் போல இருக்கு. வெளியே வந்து பார்த்தா வீட்டோட வேலைக்காரி நின்னுட்டு இருக்கா. வேலைக்காரி பார்த்தும் கிரண் என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வை, அங்க இருக்கிற பொருள்லாம் எடுத்து வை, அது மட்டும் இல்லாம பெட்ரூம் கலந்திருக்கு அந்த பொருளெல்லாம் அடுக்கி வை அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த அம்மாக்கு வேலையில வீட்டுக்கு வந்தா ஒவ்வொரு வேலையை கொடுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா பெட்ரூம் போறாங்க. பெட்ரூம் போயிட்டு தனக்காலையெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தா தூரத்துல ஒரு புக் இருக்கிறத பார்த்துட்டு அந்த புக் எடுக்கிறாங்க. அந்த புக் தான் வந்து பார்த்தா கிரண் இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்த புக். சரி இந்த புக்ல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் படிக்கிறதுக்காக உட்காராங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 3வது எபிசோட முடிச்சிட்டாங்க. 4வது எபிசோட் தொடக்கத்திலேயே இந்த வேலைக்காரிக்கு என்ன பண்ற இந்த புக் எடுத்து படிச்சிட்டு இருக்கால அதுல வந்து பார்த்தா ஒரு ஓனர் கூட எப்படி இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்கு. அந்த கதையை பார்த்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த நடக்கிற கதையை இவ யோசிச்சு பார்க்கறான். இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த வேலைக்காரி ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு இளமையான கப்பல் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவளுக்கு வந்து பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. அப்படி இவ பண்ணிட்டு இருக்கப்ப அந்த சம்பவத்தை முடிச்சிட்டு அந்த கப்பல் வெளில போறாங்க. இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப ஒண்ணு இல்லப்பா இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் பெட்ரூம்ல ஏதாச்சும் வேலை இருக்குமான்னு சொல்லி பார்க்க வந்தா அப்படின்றப்ப அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா பெட்ரூம்ல எந்த வேலையும் கிடையாது கீழே ஒரு கண்ணாடி விழுந்த சத்தம் கேட்டுச்சு அது என்னன்னு போய் ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் என்ன பண்றாங்கன்னா சரின்ட்டு கிச்சன் பக்கம் போறாங்க. அப்படி போறப்ப ஹீரோக்கு என்ன சொல்றானா பார்த்து எடுங்க கையில கீழே குத்திக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்றானா ஓஹோ வேலைக்காரங்க மேல அவ்வளவு பாசமா அப்படின்ற மாதிரி கிண்டலா பேசிட்டு இருக்கா. அதுக்கு அடுத்து அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா கிச்சன்ல போயிட்டு அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க. கரெக்டா வந்து அவங்க கையில குத்திக்கிட்டாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நான் தான் சொன்னல ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்க விரல எடுத்து தான் வாயில வச்சு அந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறான். இதனால அவங்களுக்கு வந்து பார்த்தா அவன் மேல ஒரு இனம் புரியாத ஒரு மாற்றம் ஏற்படுது. அதனால அவன் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முயற்சி பண்றாங்க. அதுக்கு அடுத்ததா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அவனை மயக்கிற மாதிரி அவன் முன்னாடி கொஞ்சம் அரகுற ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நிக்கிறாங்க. பட் அவன் கண்டுக்கவே மாட்டான். எப்படியாச்சும் உன்னை மயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடயே சுத்திட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை எதுக்கு இந்த அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோன் வந்து என்ன பண்றாங்கன்னா அவனோட பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவன் பொண்டாட்டி என்ன கேட்கறானா அம்மா இதுக்கு முன்னாடி நீங்க மாடர்ன் ட்ரெஸ் ஏதாச்சும் போட்டிருக்கீங்களான்னு சொல்லி கேட்கறப்ப அட எங்கம்மா நாங்க மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் பார்க்க போறோம் எங்களுக்குலாம் அது வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டா ரொம்ப அழகா இருப்பீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இருப்பானா எனக்கெல்லாம் அது வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு பொண்டாட்டிக்காரிக்கு என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு ஹீரோனுக்காக அவங்க போட்டிருந்துக்க ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க பாக்குறதுக்கு அழகா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்லம்மா நான் அழகா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அட போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போட சொல்றாங்க. போட்டு பார்த்தா அந்த பொண்ணு உண்மையில அழகா தான் இருக்கா. இவங்களும் வந்து பார்த்தா செம்ம அழகா இருக்க இப்படி இரு வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு இப்படி இருந்தா தான் எனக்கு பெருமை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு அவங்களும் போட்டுட்டு கிச்சன்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்க வேலை முடிச்சு வந்த ஹீரோக்கு என்ன பண்றானா தான் பொண்டாட்டி தான் கிச்சன்ல இருக்கான்னு சொல்லிட்டு அவளை போய் பின்னாடியே கட்டி பிடிச்சி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க ட்ரை பண்றான். டக்குன்னு பார்த்தா அதுதான் வந்து வேலைக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லி தெரியும். நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். இங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எதுக்கு மன்னிப்புலாம் கேக்குறீங்க ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்கிறானா அப்புறம் எதுக்கு இருக்கிறீங்க பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தனா சம்பவம் பண்றாங்க. அப்படி சம்பவம் பண்ணிட்டு இருக்கப்ப கரெக்டா வந்து பார்த்தனா இதெல்லாம் கனவுன்ட்டு தெரிய வருது. ஏன்னா நிகழ்காலத்துல அந்த வீட்டோட போனரான ஹீரோன் கூப்பிடுறாங்க. என்னன்னு சொல்லி கேக்குறப்ப அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க நீ வேலை செய்ய சொன்னா பெட்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பாக்குறப்ப அதுல வந்து பார்த்தனா ஒரு மாதிரியான புக் இருக்கு. ஓ இந்த புக்கை படிச்சுட்டு மேடம் இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த புக்கு யாருக்குமே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டு ஜன்னல் வைக்க தூக்கி அதை குப்பை தொட்டியில போடுறாங்க. அதை வந்து பார்த்தனா ஒரு குட்டி பையன் எடுக்கிற மாதிரி தெரியுது. அப்ப கிரண்க்கு என்ன சொல்றாங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும் இந்த மாதிரி புக் எல்லாம் இங்க படிக்க கூடாது
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அப்ப அந்த வேலைக்காரி என்ன சொல்றானா, இவளோட பெட்ரூம்ல தான் எடுத்தோம், ஆனா இவன் என்னடா நம்மளுக்கே அதிகாரம் பண்ணிட்டு போறான், என்னமோ போ, ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ சிரிச்சிட்டு போக அப்படியே பாத்தீங்கன்னா 4வது எபிசோட இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. 5வது எபிசோட் தொடக்கத்திலே குப்பை தொட்டிலிருந்து ஒரு சின்ன பையன் அந்த புக்கை எடுக்கிற மாதிரி தெரியுது. புக் எடுத்து அந்த பையன் பார்த்துட்டு இருக்கப்ப பின்னாடியே பார்த்தனா ஹீரோக்கு என்ன கேட்கிறாரு, டே தம்பி என்னடா புக் படிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பையன் அந்த புக்கை காட்டுறான். இதை பார்த்தமே ஹீரோ என்ன சொல்றானா, இந்த புக்கெல்லாம் நீ படிக்க கூடாது, அண்ணன் எடுத்துக்கிறேன், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டான். சரின்ட்டு ஹீரோ என்ன பண்றானா அந்த புக்கை எடுத்து பாக்குறான். அந்த புக்ல ஒரு கதை போட்டிருக்கு. என்னன்னா ஒரு ஆன்டி கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி ஒரு கதை. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா நேரா தன்னோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோட அம்மாவோட ஃப்ரெண்டு போல இருக்கு. இவங்க தான் ஹீரோயின். அவங்க கிட்ட அவங்க அம்மா பேசிட்டு வீட்டை விட்டு கிளம்ப போறப்ப கரெக்டா ஹீரோ வந்துட்டான். உடனே அந்த லேடி கிட்ட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் என்னோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோவும் ஃபார்மாலிட்டிக்கு அவங்களுக்கு கை கொடுத்துட்டு அடுத்த எதுவும் தெரியாம தன்னோட ரூமுக்கு போயிட்டான். அவங்களும் பாத்தீங்கன்னா சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுல இருந்து ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அந்த லேடியோட ஞாபகமா தான் இருக்கு. சரின்ட்டு அந்த புக்கை படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி படிக்கிறான். அப்போ பாத்தீங்கன்னா கதையை ஒரு பங்களாக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா மாடிப்படியில இருந்து ஒரு அழகான பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் தான். வந்ததுமே ஹீரோ கிட்ட உங்க அம்மா சொன்னாங்க நீங்க வருவன்னு சொல்லிட்டு, சரி ஓகே என்னைக்கு பாடத்தை ஸ்டார்ட் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னன்னா அவங்களுக்கு கோச்சிங் எடுக்கிறதுக்காக ஹீரோ வந்திருக்கான் போல இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தவனுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அதை ஹீரோ குடிக்க தெரியாம மேல தன்னோட ஊத்திக்கிட்டான். இதை பார்த்து அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, ஏன் அப்படி தண்ணி ஊத்திக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் கைட்ட பாக்குறாங்க. அப்படி கைட்டினதுமே ரெண்டு பேர் என்ன நினைச்சாங்க தெரியல, டக்குன்னு சம்பவம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே ஹீரோ கண்டுட்டு இருக்க கனவு மாதிரி தான் தெரியுது. அப்புறமேட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல சில டவுட் இருக்கு போல இருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கான். கிளியர் பண்ணி முடிச்சதும் குடிக்க கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரின்ட்டு அவங்க தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோ ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான், வந்த அன்னைக்கு மேல தண்ணி ஊத்தணும், அதே மாதிரி இப்ப ஊத்துனா ஏதாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தண்ணி மேல ஊத்தலாம் சொல்லி பாக்குறப்ப கரெக்டா அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, ஏன் இப்படி பண்ற, தண்ணி கீழே ஊத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையாலே ஹீரோக்கு தண்ணியை வாயில ஊத்தி விடுறாங்க. ஹீரோ நினைச்ச பிளான் படு மோசமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவனும் பாத்தீங்கன்னா அந்த லேடிக்கு தேவையான எல்லா ஹெல்ப்புமே பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி ஒரு நாள் தான் ஹீரோ அந்த லேடி வீட்டுக்கு போகாம வீட்ல இருக்கான். அப்போ பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அவங்க கால் பண்றாங்க. ஆனா ஹீரோட போன் அவங்க அம்மா எடுத்து பேசுறாங்க. அப்ப அந்த லேடி என்ன கேக்குறாங்கன்னா, அம்மா எங்க உங்க பையன் 2 நாளா கிளாஸுக்கு எடுக்க வராம என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அம்மா என்ன கடுப்பாயிட்டு நேரா பையன் கிட்ட போயிட்டு, டேய் என்னடா அந்த மேம் போன் போட்டா எடுக்க மாட்டியா, அவங்கள மதிக்க கூட மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க, இந்த கிளாஸுக்கு வர சொல்றாங்க, நீ போன்ல பேசு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பையா வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. ஹீரோ இங்க என்ன பண்றானா நேரம் அங்க போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அங்க போய் பார்த்தா அந்த லேடியோட மாடுலேஷனே சரியில்லை. ஹீரோவை மயக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் முன்னாடி மட்டும் பாத்தீங்கன்னா முந்தானி போடாம உட்காந்துருக்காங்க. இது ஹீரோக்கு நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் அவன் எதுவுமே கண்டுக்காம உட்காந்துருக்கான். அப்பப்போ அவங்க ஏஞ்சி வெளில போறாங்க. அப்படி போறப்ப மட்டும் பாத்தீங்கன்னா முந்தானியால கவர் பண்ணிட்டு போறாங்க. ஆனா ஹீரோ முன்னாடி வந்ததுமே அந்த முந்தானை எடுத்துட்டு தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ முன்னாடி எப்பயுமே அடக்கொடக்கமா தான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா படு மோசமான வேலைக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்துமே ஹீரோக்கு புரிஞ்சு போயிட்டு இவங்க அதுக்கு தான் நம்மள ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அந்த கதையில சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோ படிச்சுக்கிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, ஏய் என்னடா அதிசயமா புக் எல்லாம் படிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஒண்ணு இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி அந்த புக்கை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்க ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த புக்கை கொடுக்குறான். பார்த்தா அது அந்த புக்கு. ஏய் இந்த புக்கை நான் 2 நாள் படிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் வாங்கிட்டு போறான். சரி ஹீரோவும் படிச்சுட்டு என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறான். இப்படியே பாத்தீங்கன்னா 5வது எபிசோட முடிச்சிட்டாங்க. 6வது எபிசோட் தொடக்கத்திலே ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த புக்கை வாங்கிட்டு போனால நேரா தன்னோட ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ்க்கு லேட்டா ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு கிட்ட பாஸ் எப்படி எல்லாம் இருந்தாரு அப்படின்றதான் அந்த கதை. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்ப வேலை பார்க்குற ஆபீஸ்லயும் ஒரு பொண்ணு லேட்டா வருவா. அந்த பொண்ணு இமேஜின் பண்ணிக்கிட்டு இவன் அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு லேட்டா வந்ததும், அம்மா இப்ப எதுக்கு நீங்க லேட்டா வந்தீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்தை சொல்ல வராங்க. இங்க பாருமா, நீங்க என்ன காரணத்தை சொன்னாலும் எனக்கு சரிப்பட்டு வராது, எனக்கு ப்ரொடக்ஷன் பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, சரி என்னால செய்ய முடியும், என்ன எது தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றலாம் என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க அப்படியே பாத்தீங்கன்னா திடீர்னு 2 பேரும் சம்பவம் பண்ற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா இது ஹீரோ கண்டுட்டு இருக்க கற்பனை தான். அப்ப ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இந்த புக்கு மேல ஒரு அருவருப்பு ஏற்படுது. என்னடா இது, நம்ம கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கூட நம்ம ஒன்னா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த புக்கை தூக்கி போட பாக்குறாரு. பட் இருந்தாலும் அவருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கு. சரி அதனால அந்த புக்கை எடுத்து படிப்போமே அப்படின்ற மாதிரி சொல்லி படிச்சிட்டு இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் திருப்பி நெருங்கி பழகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ எப்படி எல்லாம் வேலை பார்க்கணும், எப்படி எல்லாம் அதிகமா நேரம் ஒர்க் பண்ணா ப்ரொடக்ஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும்
பாத்தீங்கன்னா ஓவர் டைம் பாத்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே பேசிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாறி நின்னுட்டு இருக்கா. இப்பயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு பார்த்தா ஒருத்தர் கோட் ஷூட் போட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் தான் இந்த கம்பெனியோட உண்மையான பாஸ் போல இருக்கு. இவர் வந்ததுமே அந்த பொண்ணை பிடிச்சி செமையா திட்டிட்டு இருக்காரு. நீ எப்ப பார்த்தாலும் லேட்டா தான் வந்துட்டு இருக்க. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இந்த மாதிரி பண்ணினா உன்னை வேலையை விட்டு எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் காதுல வாங்கின கருத்து தான் ஹீரோக்கு சுய நினைவே வருது. அடச்சே என்னடா இந்த மாதிரி ஒரு புக்கை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாகிறாரு. இதோட வந்து பாத்தீங்கன்னா 6வது எபிசோட முடிச்சிட்டாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா சீசன் 1 இதோட முடியுது. கண்டிப்பா சீசன் 2 நம்ம சேனல்ல போட போறோம். அதுக்கு நீங்க இந்த வீடியோக்கு கொடுக்க போற ஆதரவை பொறுத்து தான் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.